சார் வரையில் நான் வேறு எங்கேயோ போயிருந்தேன். வேறு மேலே செட் பண்ண அது மாதிரி போயிருந்தப்போ அது பண்ணி காமிப்பா. நான் அசிஸ்டண்ட்டை கேட்டப்போ கொஞ்சம் ஏதோ பண்ணியிருக்காங்க. ஐயோ ஒன்று கூப்பிடுங்கடா, இது பயங்கரமாக பண்ணாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப அதை செஞ்சு காமிக்க சொல்லி சாருக்கு எதுக்கு பண்ண எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. அவருக்கே லைட்டாக நம்ம நடிகர்கிட்ட ஐயோ இந்த அரக்கன்கிட்ட போய் நம்ம பண்ணுறோமே அப்படின்னு என்ன நினைப்பாரோ அப்படின்னு கொஞ்சம் பயமாக இருந்தது. பண்ணுங்க நல்லா பண்ணுங்க அப்படின்னு, நீங்கள் பண்ணதை வச்சு தான் நான் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப 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 என்கரேஜ் பண்ணுவார். செம்மையாக பண்ணுவார். அதாவது அணுவா நீங்கள் ரசித்து செஞ்ச அந்த ஒரு கன்னை சிறப்பாக தியேட்டர் வரைக்கும் பயங்கரமாக கொண்டாடினாங்க. அது அவர் பண்ணுற ஸ்டைல்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம பாதி பண்ணால் அவரோட ஆக்ஷன் அது வேற மாதிரி ஆயிரும். பயங்கரமாக இருந்தது. எனக்கே அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஓகே, நம்ம பண்ண கண்ணு இவ்வளோ பெரிய இதாகுமா அப்படின்னு யோசித்தேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. சார் தான் அதுக்கு முழுக்க காரணம். ஓகே, இந்த கன்னு ஒரு மேட்டராக இருந்துச்சுன்னா கிழங்குக்கு பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு சார். கிழங்கு, நீங்கள் கிழங்குனோட என்னப்பா கிழங்கு ஏதோ ஒன்று வெயிட்டாக சொல்லுவாங்க போல இருக்குன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா ஒரு கன்னி வெடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன சார் சின்னதாக பார்ப்போம், அது அவ்வளோ பெருசாக சைஸ் வந்து இல்லை சார். இப்போ ஆட்களுக்கு வைக்கிறது வந்து அந்த ஒரு கால் வச்சு வெடிக்கிற அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஒரு டின் மாதிரி ஒரு காண்டா விளக்கு அந்த சைஸில் இருக்கும்.